அப்படின்னா பிராமண விஷயத்துல சில பிராமணர்கள் பொய் சொல்ல மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், சண்டை சத்துக்கு போக மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், தன்னை ரொம்ப பரிசுத்தம் வச்சுக்குவான். ஆனால் அவன் செய்கிற உடனே விக்கிர ஆராதனை செய்வான், பூஜை பண்ணுவான், பரிசுத்தம் அவன் எல்லாம் செய்வாங்க. அப்போ அவங்க தப்பில் இல்லை, அவருக்கு சன்மார்க்கர்கள் அவங்க பரவாயில்ல வருவாங்களா அப்படின்னு காரணம் இல்லாமல் நாய்க்கு அதெல்லாம் போக முடியாது, யாரும் அனுமதிக்க மாட்டேன். அது எப்படி நான் எல்லாம் கரெக்டாக தான் அதை கும்பிடாம இருக்கிறேன், அவங்க கும்பிட அவனுக்கு இல்லாம நம்மளை விட அவங்க மென்மையாக இருக்கிறாங்கம்மா, நம்மளோட கஷ்டமாக இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லு எனக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக உங்களுக்காக அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்காக ஒரு ஸ்தலம், அவங்களுக்கு வாசஸ்தலம் நல்லது, என்ட்ராக்ட் வாசஸ்தலம் அங்கதான் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஸ்தலம் இருக்கு, அப்ப அவரோட நம்ம அவங்க தூரத்தில் இருப்பாங்க, நம்ம அவரோட. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்க, இதை குறித்து நீ ஆச்சரியப்படுறான். ஐயோ நான் ஏசு ஏத்துக்கிட்டேன், என் பையன் எங்க போவான், என் பிள்ளை எங்க போவான், என் புருஷன் போவான், என் கணவன் எங்க போவான், என் பொண்டாட்டி எங்க போவா, என் தாய் கேட்கணும் கேள்வி வருமா இல்லையா? நான் ரசிக்கப்பட்டையா அப்பா அவரு இல்லாம எங்க அண்ணன் ரசிக்கப்படும், என் அக்கா ரசிக்கப்படும், என் தங்கச்சி ரசிக்கப்படும், பயனாமல் இருக்கும். ஆனா கிறிஸ்தவா இருக்கும் இருக்கா இல்லையா? நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடைய முடியும், தீமை செய்தவர்கள் இப்போ இது உலகத்துக்குரிய காரியம், நமக்கு ஒரு வேற. இப்போ நம்ம பாவத்துக்கு மறித்துட்டோமா? அப்படி மறிக்கலைன்னா நம்மளும் நன்மை சிறப்பு கொடுத்துருப்போம், இல்லாட்டி தீமை சிறப்பு கொடுத்துதான். அப்போ முதலாம் உயிர்த்தது நம்ம என்ன செய்ய முடியாது, பங்காக. அப்போ உன்னை தெளிவாக சொல்ல போனா இந்த உயிர்த்தல் 2 உயிர்த்தல் இருக்குது. ஒன்று நல்லா கவனி, 2 உயிர்த்தல். முதல் உயிர்த்தெழுதல் ஞானஸ்தானம். என்னங்க? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காம செத்து போறவங்க வரலாம் போவனா? அது உன் பிள்ளையா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் தாயா இருக்கலாம், உன் தகப்பனா இருக்கலாம், உன் சகோதரனா இருக்கலாம். வேத அடிப்படை முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க வரலாம் என்ன செய்ய முடியாது. ஆனால் எச்சரிக்கிறார், அதை ஞானஸ்தானம் எடுங்க, இப்ப வேண்டாம் அப்படின்னு என்ன சொல்ற, மரணத்தை வரவேற்கிற ஜீவனை வேண்டாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், நாளைக்கு பிறப்பதை அறியாது, ஒரு நாள் பிறப்பதையே அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாது. ஏன் இருக்க மாட்டாங்க? அப்போ உனக்கு தெரியுது, என் மகனோ மகளோ, என் தாயோ தகப்பனோ, என் சகோதரன் வேண்டாம்னா அவன் பாவத்தில் இருக்கிறான். நீ தின்னுட்டு அவனுக்கு கண்ணி பிடிச்சான், அவனுக்கு அழுகிறாது, நீ முடிச்சுட்டு எதை கொஞ்சம் கவலைப்படாத, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நாயை திருப்பில அவன் ரத்தப்படி கூப்பிடுது, ஆண்டவரே இவங்க அழுத்தி சொல்லி இருக்கலாம், இதெல்லாம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, கேட்கறதெல்லாம் செஞ்சாங்க, என்னோடு இருந்தாங்க, ஆனா சொல்லி அப்படியா அவருக்கு தெரியாதா? ஆண்டவரே நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போறேன், நல்லா பாடுறேன், ஆராதிக்கிறேன், தசமாக காணிக்கை எல்லாம் கொடுத்துறேன், கரெக்டா 10ஆம் தாண்டி காலத்தை முடிச்சு ஆண்டவர் எல்லாம் 10 ஆண்டவரை அதெல்லாம் போகலாமா? எங்க மகன், எங்க மக, எங்க சகோதரி, எங்க தாய் அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவரை எவ்வளவு சொன்னா பரவாயில்ல. அப்படியா? நீ அங்கேயே பக்கத்தில் உட்காந்து செய்விட்டு பாருங்க, கதை அடைக்கும். இன்றைக்கு ரட்சணை நாள்,
இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய நாள். இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கணும். இந்த ராத்திரியில ஆண்டவர் வருவாரனால் நீ மட்டும்தான் போவோம். பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் கண்ணீர் விடு, அழு, எதுக்கும் அழுகு. நகை பேங்க்ல வச்சுட்டு அழுகுறேன், நகை கொடுக்கலன்னா அழுகிறீங்க, என்னத்துக்குலாம் அழுகிறீங்க? ஒரு புடவை வாங்கி தரல முடிச்சதுல அழுகிற, செலவு காசு கொடுக்க மாட்டாங்க நான் அழுகிற, எதுக்கும் நம்ம அழுகிறோம். உன் பிள்ளைக்காக அழுதியா? ஆண்டவர் சிறு சமுத்திரம் போல எல்லாம் அழுதாங்க. என்ன சொன்னாரு? திரும்பி பார்த்தவங்கள பார்த்து, எருசலேம் குமாரத்தில பார்த்து, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அழுங்கள் என்றார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னாரு? நான் சிலுவை சுமப்பது உன் பிள்ளைக்காக, உனக்காக, உன் குடும்பத்துக்காக. எத்தனை நாள் உன் குடும்பத்துக்காக? நீ கண்ணீர் வச்சு அழுதுவார். உன் சகோதரி மனம் திரும்புவார், உன் தாய் மனம் திரும்புவார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் தாயை ஏற்றுக்கல. நான் குடிகாரனா இருக்கும்போது தாய் ஏற்றுக்கிட்டாங்க. நான் கெட்ட பழக்கம் எல்லா அடிமையா பாவத்தில் இருக்கும்போது தாய் ஏற்றுனாங்க. நான் கீழே விழுந்தாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நாஸ்தானம் எடுத்து பெட்டி பிரிச்சுட்டாங்க. நம்ம ஆர்சி கிறிஸ்தவங்க போய் பெண்டுகா சர்ச்சில் நானஸ்தானம் எடுத்துட்டேன், ஏன் வீட்டு பரப்படாது. ஏயா அதோட பெரிய தப்பு. தென்னையிலேயே படுத்துருப்பேன். தென்னையில படுக்கிற அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போடுறோம். நைட்டில் படுக்க முடியாது. ஒரு சைட்டில் உட்காந்துருப்பேன். பெரிய கடைசியில் கொஞ்சம் அதில் வச்சுருப்பேன். ஒரு நாள் பார்த்தேன், ஒரு ரூமெண்ட் தங்க ஆரம்பித்தேன். அழுக ஆரம்பித்தேன். அன்று என் தாய் ரட்சிக்கப்படணும், குடும்ப ரட்சிக்கப்படணும். குறிப்பிட்ட நாள் எனக்கு ஞானஸ்தானத்தை காசு சொன்னாரு. எங்கள் அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இது ஞானஸ்தானம் தெரியாமா கேட்க போகிறேன். எங்கள் அம்மா சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே போய் கேட்கல வாங்கி கொடுத்துன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் நீ ஊழிக்காரன் ஜெபம் பண்ணு, நான் தப்பாக நடத்திட்ட மன்னிப்புலாம் கேட்டாங்க. இதெல்லாம் வேண்டாம். எங்கள் அம்மா எங்கள் அக்காட்ட போய் அம்மா ஞானஸ்தானத்தை எடுத்துச்சோமா அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அக்கா சுற்றி முற்றி பார்த்துட்டு நானும் எடுத்துக்கிட்டா கம்பெனி யாரும் சொல்கிறா சத்தமாக பேச ஆரம்பிச்சு. கண்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனம் திரும்பணும், குடும்பம் அழுகணும். உன் தாய்க்காக, உன் தகப்பனுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் உறவுக்காக, கண்ட நாய்க்காக இருக்கிற, கட்சிக்காரன் செத்துட்டு அழுகிற, அழுகிற, எம்ஜிஆர் செத்து அழுகிறான், தலைவர் செத்து அழுகிறான், ஜெயலலிதா செத்து அழுகிறான். அதெல்லாம் மரியாதை, கனப்படுத்துறீங்க, நன்றி. உள்ள நாய் திருப்புல இதாகுமே என்ன செய்வார்? நாய் திருப்புல என்ன செய்வது சொல்லுங்க போகலாம். நாய் திருப்பு நாளில நீ மாட்டிக்கொள்வா என்று சபையில் சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆகிய மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் மனம் திரும்புவதற்காக முதலாவது உயிர் தெழுதுனா இப்படி உயிர் தெழுந்துகிற கிறிஸ்துவ மரிச்சதா மட்டும் உயிர் தெழுந்துகிற இல்லைன்னா நீ நரப்பரமாக இருக்கிற. சொல்றது அர்த்தம் புரியுது உங்களுக்கு? நீ பாவத்துக்கு மரிச்சுட்ட, நீதிக்கு என்ன செய்யல? கிடைக்கவே இல்லை. ஏன்னா நீதி செய்யும் போது உன்னை பார்த்தவங்க என்னை பார்த்து யாரும் மனம் திரும்பி இருக்கணும். முதல்ல என்னை பார்த்தா நான் கரெக்டாக மாஸ்டர் இருந்தேன், அடிக்கிற வாழ்க்கை எல்லாரும் தலைவரே தலைவரேன்னு கூப்பிட்டேன். எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு, நம்ம தலைவர் சொல்கிறாண்டா அப்படின்னு போயிட்டு இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு கவுன்சிலராக இருக்கிறாரு. அவரோட காலத்தில் பெரிய ரவுடியாக இருந்தார். அப்புறம் மாப்பிள்ளை தான் கூப்பிடுவார். மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்கன்னு கூப்பிடுவாரு. உங்களை ரோட்டில் பார்க்கிறாரு, ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா இருந்தாரு. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு எனக்குள் பூர்ணமானபடினாலே எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குது. அந்த மாற்றத்தினால அதாவது ஒரு மரியாதை வர்றாங்க. என் உறவுகள் அநேக ரட்சிக்கப்பட்டாங்க, என் மனம் திரும்ப அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. நீ குடிக்காரா இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பாட்டி நீ உயிர் தெழவில்லை என்று அர்த்தம். மனம் திரும்பாட்டி உயிர் தெழல அர்த்தம். அப்படியா? நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பினா
எல்லாத்தையும் விற்றணும். தேவன் அருவருக்கிற ஒரு காரியத்தில் இருக்கிறது இதை பார்த்து ஒருவன் குற்றம் சொல்லாதபடி இருக்கும். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கா? யார் எந்த குற்றம் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியுமா? அவளா வாயாடிமா சில பேர், ஐயோ அந்த அம்மா வரும், அவனா ஐயோ அவன் கொள்ளாதவங்க பாஸ் எனக்கே போயிருக்காரு அப்படி பாஸ் சட்டக்கார பாஸ் திட்டி போடுவார், கோப்பட்டு பேசிடுவார் அப்படின்வாங்க. ஏன்னா கண்டாவை சர்ச்சுக்கு ஒரு பையன் இருக்கிறோம், அவர் திட்ட பாஸ்ட் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் நம்ம சொந்த வாங்கி திட்ட சண்டை போட்டிருக்கிறேன். நண்புக்குரியவர்களே, நன்றாய் கவனிங்கள். உயிர்த்தெழுதல் போது இந்த நாசம் எடுத்து உயிர்த்தெழுதுட்டோம். இன்னொரு நாசம் ஒரு இதற்கு உயிர்த்தெழுதல் எப்பன்னா ஆண்டவர் வரும்போது உயிர்த்தெழுதல் ஆச்சுங்களா? 2 உயிர்த்தெழுதல் நமக்கு. எத்தனை உயிர்த்தெழுதலே நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது கேட்டால் உயிர்த்தெழுதல் தெளிவாக பேசணும். அது தெரியலன்னா நீ என்ன செய்யற கவனிக்கல. சத்தியத்தை தெளிவாக ஜனங்கள் போதிக்கணும். நீங்கள் ஒரு சபைக்கு போறாங்க, அந்த சபையில் இருக்கிற விசுவாசிக்கு ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியல. அது யார் போவானா? பாத்தியருக்குள்ள மக்கள் பாஸ்ட் குடைக்கலாம், மக்கா இருக்கிறாரு, பக்காவா இருக்கணும். ஆமென். வசனத்தை தேடினவர்களாக இருக்க வேண்டும். சரி.